Welcome to TN Science World. Today we see the topic in 8th Standard Science, Unit 2 Force and Pressure. எட்டாம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் இருக்கக்கூடிய பாடத்தில் அலகு 2 விசையும் அழுத்தமும் என்கின்ற பாடத்தினுடைய காணொளியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதலிலே இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன். After completion this lesson, students will be able to understand the concept of force and its effects, differentiate thrust and pressure, understand the characteristics of the atmospheric and liquid pressure, apply Pascal's law in day-to-day life, understand the application of surface tension and viscosity, analyze friction in rest and motion, know about the ways of increasing and decreasing friction, solve the numerical problem related to the force and pressure. அதாவது விசை மற்றும் அதனுடைய விளைவுகளை புரிந்து கொள்ளுதல், உந்து விசையும் அழுத்தத்தையும் வேறுபடுத்துதல், differentiate the thrust and pressure, வளிமண்டல மற்றும் திரவ அழுத்தத்தின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல், understand the characteristics of the atmospheric and liquid pressure, அன்றாட வாழ்வில் பாஸ்கல் விதியை பயன்படுத்துதல், அப்ளை பாஸ்கல்ஸ் லா இன் டே டு டே லைஃப், பரப்பு இழுவிசை மற்றும் பாகுநிலை ஆகியவற்றின் பயன்பாட்டினை புரிந்து கொள்ளுதல், அப்ளை அண்டர்ஸ்டாண்ட் த அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டி, ஓய்வு நிலை மற்றும் இயக்க நிலையில் உராய்வின் விளைவுகளை பகுத்தாய்தல், அனலைஸ் த ஃப்ரிக்ஷன் ரெஸ்ட் அண்ட் மோஷன், உராய்வை அதிகரிக்கும் மற்றும் குறைக்கும் வழிகளை அறிந்து கொள்ளுதல், நோ அபவுட் த வேஸ் ஆஃப் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃப்ரிக்ஷன், விசை மற்றும் அழுத்தம் தொடர்பான கணக்குகளை தீர்த்தல், some numerical problems related to the force and pressure. These are the learning objectives of this lesson. In our day-to-day life, a lot of activities takes place. Actions like opening a drawer, lifting a bag, kicking a ball. In our daily life, some of them are moving and some of them are rest. A ball at rest moves when it is kicked. Similarly, when push or pull of the object are at rest, they begin to move. நாம் நமது வாழ்க்கையிலே பல்வேறு பொருள்களை காண்கின்றோம். அவற்றுள் சில பொருள்கள் இயங்குகின்றன, சில பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. ஓய்வு நிலையில் உள்ள பந்து ஒன்றை உதைக்கும் பொழுது அது நகர்கிறது. அதே போலவே ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இழுக்கும் பொழுது அல்லது தள்ளும் பொழுது அது நகர்கிறது. இழுக்கும் அல்லது தள்ளும் இந்த செயலே விசை எனப்படும். This push or pull is called as a force. அதை பற்றி தான் இங்கு சொல்கிறார்கள். Force it is defined as a reaction between the two bodies or components. விசை என்பது ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையை, இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளினுடைய வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணியே விசை எனப்படும். Force is defined as an external agency which tends to change the state of rest or the state of uniform motion of body or the direction of the moving body or the shape of the body. Force is a vector quantity which has the magnitude and direction. It is measured by the unit called as a Newton. ஒரு பொருளுடைய ஓய்வு நிலை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளுடைய இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணியே விசை என வரையறுக்கப்படுகிறது. எண் மதிப்பும் திசையும் கொண்டுள்ளதால் விசை ஒரு வெக்டர் அளவு. இது நியூட்டன் என்ற அலகாலே இது அழைக்கப்படுகிறது. இப்போ விசையை பார்த்தோம்னா ஒரு 2-3 வெரைட்டியாக சொல்லியிருக்காங்க. A force is a push or pull or both. A force cannot be seen but we can feel and observe the effect of force. விசையை நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம், உணரலாம். இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படின்னு சொல்லி பேர். A force move an object away from the bodies. A pull is when we apply a force to move an object towards our body. இந்த 2 நிகழ்வுகளும் இருந்ததுன்னா அங்கு விசை செயல்படுது என்று சொல்லலாம். Combination of push and pull, playing a guider, sawing wood, scrubbing the floor, rowing a boat, இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு உதாரணமாக இங்கே படம் கொடுத்துருக்காங்க. மரம் அறுத்தல், கிட்டார் வாசிக்கிறது, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, போட்டை ஓட்டுறது, இது எல்லாமே. தென் ப்ரெஸ்ஸிங் எ ஸ்விட்ச், தென் கிக்கிங் எ பால், லான்ச்சிங் எ ராக்கெட், knotting a nail,
புஷிங் எ ட்ராலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புஷ் அண்ட் புல்லுக்கு எக்ஸாம்பிள். டக் ஆஃப் வார், புல்லிங் எ பாக்ஸ், ரைசிங் எ ஃப்ளாக், ட்ராயிங் எ பேக்கப் பவ், ஓப்பனிங் எ டோர், இது எல்லாமே புஷ் அண்ட் புல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். பொதுவாக அதனுடைய டெஃபினேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி which change or tends to change the state of rest or state of uniform motion of a body or the direction of moving of a body or the shape of the body. Force is a vector quantity which has magnitude and direction. It is measured by unit is called Newton. அதுதான் முதலே நம்ம சொல்லிட்டோம். ஓய்வு நிலையிலேயே அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளுடைய இயக்க நிலையையே அல்லது இயங்கும் பொருளின் திசையையே அல்லது பொருளுடைய வடிவத்தையே மாற்றக்கூடிய புறக்காரணிக்கு பேர் விசை என்று பேர். இது எண்மதிப்பும் திசையும் கொண்டதால் இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய யூனிட் நியூட்டன் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் சொல்லிட்டோம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். விசையினுடைய விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ். த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர்லி on any given surface area of a body is known as a thrust. Thus we can conclude that the effect of the force depends on the body magnitude of the force of the area. என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலம் விசையினுடைய விளைவானது அதனுடைய எண்மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது என்பது தெளிவாகிறது. எந்த ஒரு பொருளுடைய புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை, தேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். இது நியூட்டன் என்ற அலகினால் அலகிடப்படுகிறது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். என்னென்ன வேலைகளை விசை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட விசை என்பது நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளினுடைய திசையை வந்து மாற்றுது, வேகத்தை கட்டுப்படுத்துது, மூவிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நிறுத்துது, அதுக்கு அடுத்தபடி அதனுடைய வடிவத்தை மாற்றுது. இந்த எல்லா வேலைகளுமே வந்து விசை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இங்கே நமக்கு வந்து எ மேன் யூசஸ் எ ஃபோர்ஸ் டு மோர் எ ஸ்டேஷ்னரி லாம் ஓவர், தள்ளிட்டு போகிறார் இல்லையா அந்த இது. அடுத்தது ஃபுட்பால் யூஸ் கிக்கு. எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே தெளிவான படங்களை வந்து நமக்கு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. பேக்கர் யூசஸ் எ ஃபோர்ஸ் ஆன் ஹிஸ் டஃப் டு ஷேப் இன் டு த கரி பப்ஸ் செய்கிற விஷயத்தை வந்து இங்கே படமாக நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது ப்ரெஷர், அழுத்தம். த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்டு யூஸிங் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால்டு ப்ரெஷர். It can be defined as the amount of force thrust acting perpendicularly on the surface area of 1 square meter of a body. அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்கலாம். ஒரு பொருளுடைய ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. இப்போ அழுத்தம் என்னென்னா, thrust force by area, P = F by A. The SI unit of pressure is Pascal, named after the French scientist Blaise Pascal. அப்படிங்கிற ஒரு Pascal = 1 நியூட்டன் மீட்டர் டு தி பவர் ஆஃப் -2 அப்படின்னு சொல்லி பேர். அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு பாஸ்கல். பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளேஸ் பாஸ்கல் நினைவாக இதற்கு பாஸ்கல் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. Pressure exerted by the force depends on the magnitude of the force and the area of contact. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண்மதிப்பையும் அது செயல்படுத்தும் தொடுபரப்பையும் சார்ந்ததாகும். The effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the surface area of the body. The axe, nail, knife, injection needle, bullet, etc. are having the sharp fine edges so as to exert a large pressure on a smaller area of your body in order to produce a maximum effect. ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் உந்து விசை அதிகரிக்க வேண்டும், அல்லது உந்து விசை செயல்படும் பரப்பை குறைக்க வேண்டும். மிகச்சிறிய பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை ஏற்படுத்துவதற்காகவே கோடாரி, ஆணி, கத்தி, ஊசி, துப்பாக்கி குண்டுகள் முதலியன மிகவும் கூர்மையாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது என அதற்குண்டான எடுத்துக்காட்டுகளை விளக்க கொடுத்துள்ளார்கள். படம் அதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ளது. Pressure exerted by the air. Pressure exerted by the air means காற்றினால் செயல்படுத்தக்கூடிய அழுத்தம். You all know very well that air fills the space around us. This envelope
of air is called atmosphere. It extends up to many kilometers above the surface of earth. All the objects on the surface of the earth experience the thrust of force due to this atmosphere. நம்மை சுற்றியுள்ள பகுதி முழுவதிலுமே காற்று நிரம்பியுள்ளது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருந்தான். காற்று நிரம்பியுள்ள இந்த உரைக்கு வளிமண்டலம் என்று பெயர். புவியினுடைய புறப்பரப்பிற்கு மேலாக பல கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் நீண்டு காணப்படுகிறது. புவிப்பரப்பில் உள்ள அனைத்து பொருள்களும் இந்த வளிமண்டலம் காரணமாக உந்து விசை அல்லது விசையை உணர்த்துகிறது. The amount of force or weight or the atmosphere air that acts downward on the unit surface area of the surface of the earth is known as the atmospheric pressure. It can be measured using the device of barometer. The barometer was invented by Torricelli. இந்த barometer என்ற ஒரு உபகரணத்தை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் பேரு டாரிசெல்லி அப்படின்னு பேரு. Atmospheric pressure decreases with the altitude from the surface of the earth. It can be measured by the height of the mercury column in the barometer. The height of the mercury column denotes the atmospheric pressure at that place at a given time in millimeter of mercury. Even if you tilt the tube at various angle, you will see that the level of mercury will not vary. At sea level, the height of the mercury column is around 76 cm to 760 mm. The pressure exerted by this mercury column is considered as the pressure of one magnitude of one atmospheric pressure 1 atm. புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் பொழுது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. பாதரசமானியின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தினுடைய உயரத்தை கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. திரவத்தம்பத்தினுடைய பாதரச உயரமானது கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திலே ஒரு இடத்தின் வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது. பாதரசமானியை வெவ்வேறு கோணங்களில் சாய்த்தாலும் திரவத்தம்பத்தினுடைய பாதரச உயரம் மாறாது. கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தினுடைய உயரம் 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர் என இருக்கும். திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பேர். அதுதான் ஏடிஎம். the pressure of magnitude of one atmosphere is equal to 1 atm. One atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column of height 76 cm in the barometer. It is equal to 1.01 into 10 power 5 Newton meter to the power of -2. In the SI system, 1 atm is equal to 1 lakh Pascal approximately. SI unit of atmospheric pressure is Newton meters to the power of -2 or 1 Pascal. ஒரு வளிமண்டல அழுத்தம் 1 atm என்பது பாதரசமானியில் 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய மதிப்பு 1.01 into 10⁵ நியூட்டன் மீட்டர் டு தி பவர் ஆஃப் -2. SI அலகு முறையிலே ஒரு ஏடிஎம் என்பது 1,00,000 பாஸ்கல் தோராயமாக ஆகும். வளிமண்டல அழுத்தத்தினுடைய SI அலகு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது பாஸ்கல் என அழைக்கப்படுகிறது. ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர் இன் லிக்விட்ஸ். திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம் எவ்வாறு உள்ளது? You would have noticed that an upward force is exerted by water on a floating or a partly submerged body. The upward force is called buoyant force. அதாவது மிதத்தல் விதி அப்படின்னு சொல்லி மிதத்தல் விசைன்னு சொல்லி பேரு. This phenomenon is known as the buoyancy. This force is not only exerted by liquids but also in by gases. மிதக்கம் அல்லது பகுதியளவு நீரிலே மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த மேல்நோக்கிய விசையே மிதப்பு விசை என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மிதத்தல் எனப்படுகிறது. இந்த விசையை திரவங்கள் மட்டும் செலுத்துவதில்லை, வாயுக்களும் செலுத்துகிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். The upward force decides whether an object will sink or float. If the weight of the object is less than upward force, then the object will float. If not, it will sink. ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை இந்த மேல்நோக்கு விசையை தீர்மானிக்கிறது. ஒரு பொருளுடைய எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருளானது மிதக்கும், இல்லையெனில் மூழ்கிவிடும் என்பதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். Then we know the Pascal's law. Simple experiment to the Pascal law. Identical stream water flowing in all direction from the holes. This is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all direction. This concept was first given by the French scientist Blaise Pascal.
Pascal law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளிலும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்துகின்றன என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். கொள்கலனுடைய அடிபாகத்தில் திரவத்தினால் செலுத்தப்படும் அழுத்தம் அது திரவத்தம்பத்த உயரத்தை விட சார்ந்தது என்பதை இது காண்பிக்கிறது. துளைகள் வழியாக ஒரே அளவு நீர் அனைத்து திசைகளிலும் வெளியேறுவதை நீங்கள் காணலாம். திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தமானது அதன் திசைகளில் சமமாக பரவுவதே இதற்கு காரணம். இக்கருத்து பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளைஸ் பாஸ்கல் என்பவரால் முதலாக எடுத்துரைக்கப்பட்டது. மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தினுடைய எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது. Pascal law said that the pressure applied at the point of the liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. இது Pascal law to explain the Pascal law and then application of Pascal's law. பாஸ்கல் விதியினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். The application of Pascal law are in automobile service station in vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal's law. Automobile brake system works according to Pascal's law. The hydraulic press is used to compress the bundle of cotton or cloth so as to occupy less space. பாஸ்கல் விதி பயன்பாடு என்ன என்றால் வாகனங்கள் பழுதுபார்க்கும் பணிமனைகளிலே வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியினுடைய அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களில் உள்ள வேகத்தடை ஸ்பீட் பிரேக் அமைப்பில் பாஸ்கல் விதியினை அடிப்படையிலே செயல்படுகிறது. பஞ்சு அல்லது ஆடைகளுடைய மிக குறைவான இடத்தை அடைத்துக்கொள்ளும் வகையிலே அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி பயன்படுத்தப்படுகிறது. இவை அனைத்துமே பாஸ்கல் லாவினுடைய யூசேஜ் அப்படின்னு சொல்லி பேர். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட் த மாலிகுல்ஸ் ஆஃப் த லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸஸ் விச் கான்ட்ராக்ட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தயர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஸோ ஆஸ் டு த மினிமம் வேல்யூ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் டிஃபைன்ட் ஆஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. சர்ஃபேஸ் டென்ஷன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்பது பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை என்றால் என்ன அப்படின்னா இது எவ்வாறு நடைபெறுகிறது? நீருடைய மேற்பரப்பிலே உள்ள நீர் மூலக்கூறுகள் இழுத்து கட்டப்பட்ட ஒரு சவ்வை போன்ற தங்களது பரப்பை குறைத்துக் கொள்கின்றன. இப்படிதான் பரப்பு இழுவிசை நடைபெறுகிறது. பரப்பு இழுவிசை என்பது திரவங்களுடைய ஒரு பண்பு. திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவு மீச்சிறு பரப்பளவை கொண்டிருக்கும்படி அவற்றின் மீது ஒரு பரப்பு இழுவிசை ஒரு விசையை செயல்படுத்துகிறது. திரவத்தின் புறப்பரப்பிலே ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை என வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய அலகு நியூட்டன் மீட்டர் to the power of -1. then application of surface tension. பரப்பு இழுவிசையினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னாச்சுன்னா surface tension is the reason for many events we see in our daily life. in plain water molecules rise up to surface tension. Xylem tissues are very narrow vessels present in the plants. Water molecules are absorbed by the roots and the vessels helps to water rise to upward due to capillary actions which is caused due to the surface tension of water. During heavy storm, ships are damaged due to surface tension of water. By pouring oil or soap powder into the sea, sailors reduce the impact. Water striders insect slides on the water surface easily due to the surface tension of water. அன்றாட வாழ்விலே நாம் காணக்கூடிய நிறைய நிகழ்வுகள் பரப்பளவு விசைக்கு உதாரணமாக இருக்கிறது. தாவரங்களுடைய பரப்பளவு விசையின் காரணமாக நீர் மேலே செல்கிறது. தாவரங்களில் சைலம் எனப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் காணப்படுகின்றன. தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சக்கூடிய நீர் மூலக்கூறுகள் இத்திசு குழாய்கள் வழியே நுண்புலை ஏற்றம் காரணமாக மேல் நோக்கி செல்கின்றன. இதற்கு நீரினுடைய பரப்பு இழுவிசையே காரணம். கடுமையான புயல் காற்றின் பொழுது நீரினுடைய பரப்பு விசை காரணமாக கப்பல்கள் சேதமடைகின்றன. தூள் அல்லது எண்ணெய் நீரில் பரவுவதன் மூலம் அதன் தாக்கத்தை மாலுமிகள் குறைக்கின்றனர். நீரின் பரப்பு விசை காரணமாக நீர் சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்கிறது. இவை அனைத்தும் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய பயன்பாடுகள். அடுத்ததாக பாகியலின் அல்லது பாகுநிலை என்றால் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்ட் விஸ்காசிட்டி. டேக் த ஸ்மால் குவான்டிட்டி of the different kinds of liquid like coconut oil, honey, water and ghee etc. Place one drop of each liquid on the separate glass plate.
You gently raise one end of the glass plate so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. Observe the space of the speed of each liquid. Each liquid moves with a different speed. Water flows faster than other liquid. Coconut oil flows the moderate speed. Ghee flows very slowly between the layer of the liquid which is in motion. There is a frictional force parallel to the layer of the liquid. The frictional force opposes the motion of the liquid layer while they are in motion. The frictional force acting between the successive layers of the liquid, which acts in the order to oppose the relative motion of the layer, is known as the viscous force. Such as the property of the liquid is called viscosity. Viscous force is measured by the unit called poise in CGS system, centimeter, gram, second system, and kilogram meter to the power of -1, second to the power of -1, or Newton second to the meter to the power of -1 in SI system. அதாவது இங்கு ஒரு திரவம் வெவ்வேறு வேகத்தில் நகர்வதை காணலாம். நீரானது மற்ற திரவங்களை காட்டிலும் வேகமாக நகர்கிறது. தேங்காய் எண்ணெய் மிதமான வேகத்திலும் நெய் மிகவும் மெதுவாகவும் நகர்கிறது. திரவங்கள் இயங்கும் பொழுது அவற்றினுடைய திரவ அடுக்குகளுக்கு இடையே அவற்றுக்கு இணையான ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. இந்த உராய்வு விசை திரவங்கள் இயங்கும் பொழுது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையிலே அமைந்திருக்கிறது. ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களுடைய அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை. இந்த பண்பு பாகுநிலை என வரையறுக்கப்படுகிறது. பாகியல் விசை சிஜிஎஸ் அலகு முறையிலே பாய்ஸ் என்ற அலகாலும், எஸ்ஐ அலகு முறையிலே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1 அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் டு தி பவர் ஆஃப் -2 என்ற அலகால் அளவிடப்படுகிறது என இதற்குண்டான விளக்கத்தை தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். தென் வி யூஸ் த ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்பது உராய்வு என்ற பொருள். வி வாக் ஆன் ரோட்ஸ் வித்தவுட் ஃபாலிங் பட் வி டென் டு ஃபால் வென் வி வாக் on wet surface. Why we walk on the road safely? Because the friction between the feet and the road, but the friction is less when we walk on wet surface, and so we tend to fall. என்ன அப்படின்னம்னா, நாம் தரையின் மீது நடக்கும் பொழுது கீழே விழாமல் நடக்கிறோம். ஆனால் ஈரமான தளங்களின் மீது நடக்கும் பொழுது கீழே விழ வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் நமது கால்களுக்கும் தரைக்கும் இடையே காணப்படக்கூடிய உராய்வு விசை காரணமாக நாம் கீழே விழாமல் நடக்க முடிகிறது. ஆனால் ஈரமான தளத்தின் மீது நடக்கும்போது இந்த உராய்வு விசை குறைவாக இருக்கும். எனவே நாம் கீழே விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. Frictional force or friction arises when two or more bodies in contact to move or tend to move. Relative to each other, it acts always in opposite direction of the moving body. This force is produced due to the geometrical dissimilarities of the surface of the bodies, which are relative motion. Frictions are produce the following effects. Friction opposes motion. It causes wear and tear on the surface in contact. It produces heat. அதாவது இயக்கத்திற்கு எதிர் திசையிலே செயல்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை ஒன்று தொடும் பொருள்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் பொழுது அல்லது இயங்க முயற்சிக்கும் பொழுது அவற்றுக்கிடையே உராய்வு அல்லது உராய்வு விசை உருவாகிறது. உராய்வு விசையானது எப்பொழுதும் பொருளுடைய இயக்கத்திற்கு எதிர் திசையிலே செயல்படும். ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் பொருள்களின் ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பின் காரணமாக இந்த உராய்வு விசை உருவாகிறது. உராய்வு விசைகள் பின்வருமாறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது, உராய்வு தேய்மானத்திற்கு காரணமாக இருக்கிறது, உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது. இதுவே ஃப்ரிக்ஷனை பற்றி நாம் கொடுக்கக்கூடிய முழுமையான விளக்கம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். உராய்வினுடைய வகைகள் இரண்டு உராய்வுகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், another one is கைனடிக் ஃப்ரிக்ஷன். நிலை உராய்வு, இயக்க உராய்வு என இரண்டு உராய்வுகள் இங்கு உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன், உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஒரு பொருளுடைய பரப்பின் தன்மை காரணமாக நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் உராய்வை பாதிக்கும். வெயிட் ஆஃப் த பாடி டு அஃபெக்ட் த ஃப்ரிக்ஷன். அண்ட் தென் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் டு அஃபெக்ட் த ஃப்ரிக்ஷன். இவை மூணுமே என்னென்ன, தொடுபரப்பு, பொருளினுடைய எடை, பரப்பின் தன்மை, இவை மூன்றுமே உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகளாகும். அண்ட் தென் வி சி த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். உராய்வினுடைய நன்மைகள் என்ன என்பதை பார்க்கணும். ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஃபார் அவர் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ். இட் டிசைரபிள் இன் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் இன் அவர் டெய்லி லைஃப். வி கேன் ஹோல்ட் ஆப்ஜெக்ட் இன் அவர் ஹேண்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். உராய்வின் காரணமாக எந்த ஒரு பொருளையுமே நம்மால் பிடிக்க முடிகிறது. We can walk on the road
of the friction between the footwear and the ground help us to walk without slipping. நடக்கும் பொழுது கீழே விழாமல் காலணி மற்றும் தரைக்கு இடையிலான உராய்வு விசை நாம் கீழே விழாமல் நடக்க உதவுகிறது. அண்ட் தென் ரைட்டிங் இன் பேப்பர் வித் எ பென் இன் ஈஸி டியூ டு ஃப்ரிக்ஷன். உராய்வின் காரணமாகவே பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது. தென் ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் ரோட். பிரேக்ஸ் கேன் பி அப்ளைட் டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரேக் ஷூஸ். சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையே உராய்வு விசை காரணமாக வாகனங்கள் பாதுகாப்புடன் நகர்கின்றன. இயங்கும் வாகனத்தை நிறுத்த தடையை செலுத்தும் பொழுது உராய்வின் காரணமாக வாகனங்கள் ஓய்வு நிலைக்கு வருகிறது. அண்ட் தென் வி ஆர் ஏபிள் டு லைட் மேட்ச்ஸ்டிக்ஸ், see clothes, tie knot or fix a nail on the wall because of the friction. தீக்குச்சியை உரசி பற்ற வைப்பது, துணியை தைப்பது, முடிச்சுக்களை போடுவது, சுவற்றிலே ஆணிகளை அடிப்பது போன்ற அனைத்திற்கும் உராய்வே காரணமாக இருக்கிறது. இங்கு உங்களுக்கு படங்கள் கொடுத்து விளக்கமாக இதற்குரியான படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். உராய்வினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் like screws and gears in mechanics of sole of shoes. இயந்திரத்தை பட்சற்ற அமைப்பு, திருகுகள் மற்றும் காலணிகள் அடிபாகம் போன்றவற்றை பிற பொருள் மீது உரசி தேய்க்கப்படுவதால் அவை தேய்மானம் அடைகிறது. An excess amount of effort has been given to overcome the friction while operating machine. This leads to wastage of energy. உராய்வை தடுப்பதற்கு கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதால் அதிகமான ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. Friction produces heat which causes the physical damage to the machine. உராய்வு வெப்பத்தை உருவாக்குவதால் உடைந்து கருவிகள் பழுதடைய காரணமாக அமைகிறது. Then increasing and decreasing the friction. உராய்வை அதிகரித்தல் மற்றும் உராய்வை குறைத்தல் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட், யூசிங் லூப்ரிகன்ஸ், யூசிங் பால் பேரிங். தொடுபரப்பு, உயவுப் பொருட்களை பயன்படுத்தல், பந்து தாங்கிகளை பயன்படுத்தல். Friction can be increased by increasing area of surface in contact. For example, brake shoes in a cycle have to be adjusted to that they are the close possible to the rim of the wheel in order to increase the friction. Then usage of lubricants. The substance which reduce the frictional force is called lubricant. Example, grease, coconut oil, graphite, castor oil. The lubricant fill up the gap, the irregular surface between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing the direct contact between their rough surface. உராய்வை குறைக்க பயன்படுத்தக்கூடிய பொருள் உயவு பொருள்னு பேர். கிரீஸ், தேங்காய் எண்ணெய், கிராஃபைட், விளக்கெண்ணெய் முதலியவை ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுள்ள இரண்டு பொருள்கள் ஒழுங்கற்ற பரப்புகளுக்கு இடையே உயவுப் பொருட்கள் சென்று அவர்களுக்கிடையே ஒரு வளவளப்பான உரை உருவாகிறது. இது இரு பரப்புகளுக்கு இடையான நேரடி தொடர்பை தடுத்து உராய்வை குறைக்கிறது. யூசிங் பால் பேரிங், சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பேரிங் ஃபார் த சேம் ரீசன். லீட் ஷார்ட் அண்ட் யூஸ் டு பேரிங் இன் எ சைக்கிள் ஹப். உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருப்பதால் பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வை உருளும் உராய்வாக மாற்றலாம். இந்த காரணத்திற்காகவே மிதிவண்டிகளுடைய சக்கரத்தின் அச்சியிலே காரியத்தாலான பந்து தாங்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. These are the increasing and decreasing points of friction. பாடம் நமக்கு பாடம் 2 போர்ஷன் ப்ரெஷர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த பாடத்தினுடைய காணொளியை பின்பு காண்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.